Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. May yahdihillahu fala mudilla lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Ya ayyuhan nasu taqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa. Wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றுவோமாக. புனிதமிக்க ஜும்மாவின் உரையை இதில் நாம் எந்த கருத்தை செறிவெடுக்கின்றோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மா தொழுகை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த ஜும்மா தொழுகைக்கு என்று பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், மக்கள் எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்றுபடுவது. அப்படி ஒன்றுபடுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு தேவையான மார்க்க செய்திகளை சொல்லுவது, குர்ஆனில் உள்ளவை, ஹதீஸில் உள்ளவை, இந்த போன்ற இந்த உபதேசங்களை மக்களுக்கு சொல்லுவது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த ஜும்மாவுக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் கூட மக்கள் ஒன்றுபட வேண்டும். ஏனைய தொழுகைகள், கடமையான தொழுகைகள், 5 நேர தொழுகைகள் சிறப்புகள் இருந்தாலும் கூட ஜும்மாவுடைய தொழுகை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுவதற்காக விரையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அதுபோன்று உங்களுடைய வியாபாரத்தையும் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று நமக்கு 2 முக்கியமான கட்டளையை அல்லாஹ் பிறப்பிக்கின்றார். ஏனைய தொழுகைகளில் கூட ஏதேனும் ஒரு வேலை நிமித்தமாக அதற்குரிய அந்த நேரத்தை விட்டு நாம் தவிர்த்திருப்போம். ஆனால் இந்த ஜும்மாவுடைய நாள் என்பது மிக மிக முக்கியத்துவம். அதில் நம்ம எந்த வேலையில் இருந்தாலும் அதை நாம் ஒத்தி வைத்து விட வேண்டும். வியாபாரத்தையே அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? நிறுத்துங்கள், வியாபாரத்தை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொல்கின்றான். அப்படி என்றால் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நம்முடைய மனதில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த வெள்ளிக்கிழமை முஸ்லிம்களுக்கு அதில் கிடைக்கக்கூடிய இந்த ஜும்மாவில் கிடைக்கக்கூடிய இந்த உபதேசங்கள் தான் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் ரொம்ப தூர தொலைவை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மூரில் நீங்கள், நம்முடைய பகுதியில், நம்மூரில் நம்முடைய ஜமாத் செய்த புரட்சியை நீங்கள் எண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு மர்கஸில் தான் ஜும்மாவுடைய தொழுகை ஆரம்ப காலத்தில் நடைபெற்றது, மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளிவாசலில். அன்றைய காலகட்டத்தில் நம் ஊரில் இருந்த புதுமைகள், அனாச்சாரங்கள், பிதஅத்துக்கள் சொல்லி மாளாத அவ்வளவு இருந்தன. இவைகளை எல்லாம் ஜும்மா உபதேசங்கள் மூலமாகத்தான், ஜும்மாவுடைய அந்த பிரசங்கத்தின் மூலமாகத்தான் தலைப்பிட்டு வரலட்சணையா, அதற்கென்று ஒரு வாரம் ஜும்மா உபதேசம், ஆடம்பரமா, அதற்கென்று ஒரு வார ஜும்மா உபதேசம், இப்படி நம்முடைய சமூகத்தில் மார்க்கம் அனுமதிக்காத, மார்க்கம் தடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் ஜும்மா மேடைகளில் மக்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த உபதேசங்களை சொல்லி சொல்லி மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஜும்மாவுடைய உபதேசம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது.
அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜும்மாவுடைய தினத்தில் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வ தரல் பை ஸாலிகும் கைரு லக்கும் இன் குன்தும் தஅலமூன். அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரையுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், நீங்கள் அறிந்தால் இவை உங்களுக்கு நல்லது என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் இதை நம்ம அறிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப நல்லது. அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது? வெள்ளிக்கிழமை அதற்கென்று நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி அத்தோடு முடித்து விட வேண்டும். அதற்கு பிறகு இதை முடிச்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாமே, இது செய்தான் நம்முடைய உள்ளத்துல போடுவான். இப்ப போனா நமக்கு ஒரு 2000 ரூபாய் கிடைச்சிருங்கிற உள்ளத்தை போடுவான். அப்படி அந்த விதமான சைத்தானுடைய எந்த விதமான ஊசலாட்டத்துக்கு நாம் என்ன செய்ய விடக்கூடாது, அடிபணிந்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், விரைவில் அல்லாஹ்வை நீங்கள் நினைப்பதற்காக, புகழ்வதற்காக, துதிப்பதற்காக நீங்கள் விரையுங்கள் என்று ஒரு கட்டளை. அடுத்து வியாபாரம் செய்யக்கூடாது என்று இன்னொரு கட்டளை. 2 கட்டளை அல்லாஹ் இந்த இடத்திலே பிறப்பிக்கின்றான். ஒன்று, அல்லாஹ்வை நினைப்பதற்கு, நினைவு கூர்வதற்கு நீங்கள் விரைய வேண்டும், முந்தி செல்ல வேண்டும். அடுத்து வியாபாரத்தையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு 2 கட்டளையை பிறப்பிக்கின்றார். நீங்க பார்க்கலாம், சில முஸ்லிம் நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்களாக இருக்கும். சில நிறுவனங்கள் மார்க்கம் தெரிந்தவர்கள் அப்படியே நினைச்சிருவாங்க, அதை அடைத்து விடுவார்கள், தொழுகைக்கு பிறகுதான் மற்றது என்று. ஆனால் சில நிறுவனங்கள் 24 மணி நேரமும் இயங்கிக்கிட்டு இருக்கும் ஷிஃப்ட் முறையில். அதே நேரத்தில் மற்றவர்கள் முஸ்லிம்கள் தொழுகைக்கு வந்து விடுவார்கள், மற்றவர்கள் வியாபாரத்தை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுவது, அதற்குரிய லாபம் நமக்குத்தான் வரப்போகிறது. மற்றவர்கள் மூலமாக, முஸ்லீம் அல்லாதவர்கள் மூலமாக வியாபாரம் நடக்கிறது என்று சொன்னால் அதனுடைய லாபம் யாருக்கு வரப்போகிறது? நமக்குத்தான் வரப்போகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கின்ற போது உங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் ஒரு 1/2 மணி நேரம் நம்முடைய வியாபாரத்தை கடை வைத்திருந்தோம் என்று சொன்னால், நிறுவனம் வச்சு நடத்துகிறோம் என்று சொன்னால், எதுவாக இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நாம் என்ன செய்து விட வேண்டும்? மூடிவிட வேண்டும். ஒரு மணி நேரம் மூடிவிட வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏன்? எல்லோரும் நிறுவனம் வைத்திருக்கக்கூடியவர்கள், ஏழைபாளைகள், உழைப்பாளிகள் எல்லோரும் ஒன்று கூடுகின்ற போது, மார்க்க உபதேசம் சில செய்திகளை சொல்லுகின்ற பொழுது அதன் மூலமாக எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிகழும். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு கட்டளை நமக்கு போடுகின்றான். அதனால்தான் நம்ம ஊர்ல கடந்த காலத்துல எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு சீர்திருத்தங்கள், இதுவெல்லாம் எதன் மூலமாக? அவருடைய அந்த உபதேசத்தின் மூலமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் கூட ஜும்மாவுடைய உபதேசத்தின் மூலமாகத்தான் அந்த சஹாபாக்கள் நேர்வழிக்கு அதிகமாக வந்தார்கள். ஜும்மாவுடைய உபதேசத்தின் மூலமாகத்தான் மார்க்கத்தினுடைய அனைத்து சட்டங்களையும் தெரிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஜும்மாவுடைய மெம்பரிலே ஏறி விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய கண்கள் சிவக்கக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் என்றெல்லாம் நாம் செய்தி கேள்விப்படுகிறோம் என்று சொன்னால், அந்த ஜும்மாவுடைய நாளில் அதற்கென்று நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய அடுத்து சொல்கின்றார், ஃபைதா குலியத்து ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹி வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், தொழுகை முடிந்தது பூமியில் அலைந்து அல்லாஹ்வின் அருளை நீங்கள் தேடுங்கள், அதிகம் அல்லாஹ்வை நினையுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறார். முதல்ல வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்கு வந்துடணும். அதற்கு பிறகு தொழுகை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ்வுடைய அருளை நீங்க அலைஞ்சு போய் என்ன செய்யுங்க? தேடுங்க, ஹலாலான முறையில் நீங்க தேடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகைக்கு என்று முக்கியத்துவம் கொடுத்து அதை விட்டுவிட வேண்டும். தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வியாபாரத்தை தொடருங்க, உங்களுடைய அலுவலகத்தை தரங்க. இப்படி இதற்கு சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த ஜும்மாவுடைய நாளில் மிக மிக முக்கியத்துவம் இருக்கிறது என்று
ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பார்க்கிறோம், கடை வைத்திருப்பவர்கள் கூட வாங்கு சொல்லி முடிந்ததற்கு பிறகு இரண்டாவது ஒரு வாங்கு சொல்வாங்கல்ல, அப்போ போவோம் என்கின்ற நிலையில் கூட மற்றொரு இடத்தில் இருக்கிறது. ஆனால் ஜும்மாவுடைய நாள் என்று அதற்கென்று ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அதற்கென்று நாம் மதிப்பளிக்க வேண்டும். பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன இந்த ஜும்மாவுடைய நாளில். அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவர் ஜும்மாவுடைய நாளில் கடமையான குளிப்பை குளித்துவிட்டு பள்ளிக்கு வந்தால் ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே குர்பானி கொடுத்தவர் போல ஆவார். ஒருத்தர் ஜும்மாவுடைய நாள்ல குளிச்சுட்டு சீக்கிரம் பள்ளிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, அவருக்கு ஒரு ஒட்டகத்தினுடைய குர்பானி கொடுத்த நன்மை, குர்பானி கொடுத்தவர் போல ஆவார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டார்கள். அடுத்து வரக்கூடியவருக்கு இந்த ஹதீஸ்ல நம்ம கேள்விப்பட்டதுதான். சில விஷயங்களை நினைவுபடுத்துவது என்பது அது மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஒரு ஆர்வம் ஊட்டும் என்கின்ற அடிப்படையில் இதை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம். எல்லாம் கேட்ட செய்திகள் தான். ஏன் இந்த ஜும்மாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. சீக்கிரம் வெள்ளிக்கிழமை கடை இடைக்கு போயிட்டு வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு முதல்ல பள்ளிக்கு போறோம்னு சொன்னா ஒரு ஒட்டகத்துடைய குர்பானி கொடுத்தவர் போல ஆவார். அடுத்து இரண்டாவது மாடு, மூன்றாவது நல்ல கொம்புள்ள ஒரு ஆடு, நான்காவது கோழி, அஞ்சாவது முட்டை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வகைப்படுத்துகிறார். ஏன் நன்மை எப்படியெல்லாம் அல்ல வேண்டும், என்னுடைய உம்மத்து, என்னுடைய இந்த சமுதாயம் எல்லா வகையிலும் நன்மையை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இவ்வளவு சிறப்புகளை நமக்கு சொல்கின்றார்கள். இன்றைய கால சூழல்ல நம்மளால ஒட்டகத்தை வாங்கி அறுக்க முடியுமா? அது இந்தியாவில் அதெல்லாம் தடை பண்ணியாச்சு. இந்தியாவில் அதெல்லாம் தடை பண்ணியாச்சு, அறுக்கலாம் முடியாது. மாடே அறுக்க முடியுங்கிற ஒரு சூழல் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அது எவ்வளவு பொருளாதாரம், ஒரு ஒட்டகத்தை வாங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கென்று மிகப்பெரிய பொருளாதாரம், அதை பராமரிப்பது, இப்படி பல்வேறு வேலைகள் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம முன்னாடி முதல்ல வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, அதுக்கு பிறகு வந்தோம்னா மாடு, ஆடு, இப்படி இது போன்ற நன்மை இருக்கிறது என்று சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பலன் நமக்கு இங்கே இந்த உலகத்தில் தெரியாதே. எல்லோருக்கும் தெரியும். ஒரு சின்ன உதாரணம் தான், சொன்ன விஷயங்கள் தான். ரேஷன் கடையில காலையில ஏதோ ஒரு பண்டிகைக்கு 5 கிலோ சீனி, ஒரு 500 ரூபாய், ஒரு 2000 ரூபாய், ஒரு 1000 ரூபாய், இப்படி ஒரு ரேஷன் கார்டுக்கு கொடுக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்து விட்டார் என்று சொன்னால், அதற்குண்டான பொருட்கள் வந்து விட்டது என்று சொன்னால், இத்தனை தேதி இன்னைக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் எல்லாரும் மொத்தமா என்ன செஞ்சிடறோம், நைட்டே போயிடுறோம். சில வீடுகளில் என்ன செஞ்சிடறாங்க, தண்ணியில பாட்டில் கொடுத்து நைட்லே போய் அங்க போய் உட்கார்ந்துக்கிடுங்க, இங்கே இருக்கிறதுக்கு அங்க போய் முதல்ல வாங்கிட்டு வந்துடலாம்ல என்று அனுப்புறார் என்று சொன்னால் என்ன கைமேல் பணம் நமக்கு தருகிறது. அவன் தரக்கூடிய அந்த அன்பளிப்பு ரூபாய், சீனி, சக்கரை, கரும்பு, இதெல்லாம் நம்ம கையில வாங்கிட்டு வந்துடுறோம். அதை நம்ம கண்ணால பார்த்துறோம், கையால தொட்டுறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய இந்த நன்மை இருக்கிறது, நம்மை நாம் மரணித்ததற்கு பிறகு, மன்னரைக்கு பிறகு, நியாயத்திற்கு நல்ல நாம இந்த சம்பாதிச்ச இந்த நன்மைலாம் நமக்கு வருகின்ற போது நம்முடைய உள்ளம் அமைதி பெறும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். ஜும்மாவுடைய நாள் என்பது அவ்வளவு முக்கியத்துவமானது. அல்லாஹ்வுடைய ரசூல் அடுத்து சொல்கிறார்கள், ஜும்மாவுக்கு முந்தி வருபவர்கள், மாணவர்கள் எல்லாம் பள்ளிவாசல்கள்ல ஆங்காங்கு வாசல்கள்ல காத்திருக்கிறாங்க, மலக்குகள் காத்திருக்கின்றார்கள். யார் ஜும்மாவுக்கு முந்தி வருகின்றார்களோ அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்வதற்கு. யாரெல்லாம் பள்ளிவாசல்ல ஜும்மாவுடைய நாள்ல முன்னாடி வந்து வருகின்ற போது இன்னாருடைய மகன் இவர் வந்து விட்டார், நம்முடைய பெயர் உட்பட அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், மலக்குகளுடைய அந்த பதிவேட்டில் நாம் பதிவாகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சிறப்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அதுவெல்லாம் உள்ளபூர்வமாக எப்போது அதனுடைய பலன் நமக்கு தெரியும், மறுமையில் தெரியும். அப்படி சின்ன ஒரு நன்மையாக இருந்தாலும் கூட
அந்த நன்மையினுடைய சின்ன சின்ன நன்மைகளாக நாம் செய்து அது மிகப்பெரிய ஒரு குவியலாக இருக்குமே, அதனுடைய பலன் நமக்கு எப்போது தெரியும்? மறுமையில் தெரியும். நாம் இந்த உலகத்தில் சேர்த்து வச்சது ஓடினது நம்முடைய சொத்து சுகம் நம்முடைய பொருளாதாரம் எதுவும் நிற்காது. எது மாத்திரம் தான் அங்க வந்து நிற்கும்? ஹயாத்தாக இருக்கின்ற போது நாம் செய்த இந்த நன்மைகள் தான் அங்கே வந்து நிற்கும். அதனால்தான் ஜும்மாவுடைய நாள்ல பள்ளிக்கு வரணும். காலையிலேயே ஃபஜ்ருக்கே என்ன செஞ்சிடணும்? ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு திக்ர்கள் செய்வது, அது போன்று மற்ற இபாதத்துகளை செய்வது அன்றாடம் தொடர்ச்சியாக செய்கின்றோமே, அது போன்று ஜும்மாவுடைய நாளில் கூடுதலாக செய்கிறோம் என்று சொன்னால் நன்மை ஜும்மாவுக்கு என்று அவ்வளவு முக்கியத்துவம். பள்ளிக்கு நம்ம முதல்ல வந்துட்டோம், வந்தோன்னா சில இடங்கள்ல பார்க்கணும்னு சொன்னால் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நம்முடைய ஜம்மா நம்ம தான் அந்த ஹதீஸை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திருக்கோம். ஜும்மாவில் வருகின்ற போது என்ன செஞ்சிடக்கூடாது, அடுத்தவரை நீங்க பேசாதன்னு கூட சொல்லக்கூடாது, சொல்லிட்டு நம்முடைய ஜும்மா போயிடும்னு சொல்றோம். ஏன் அந்த அளவுக்கு ஜும்மா வந்து ரொம்ப அவர் பேசினா பேசி நம்ம கம்முன்னு இருந்துக்கிற வேண்டியதான். அந்த அளவுக்கு இந்த ஜும்மாவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் சில இடங்கள்ல பார்க்கலாம், அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலங்களில் மார்க்க கருத்துள்ள பள்ளிவாசல நாம சொல்லுகின்ற பொழுது முதல்ல ஒரு வாக்கு சொல்லப்பட்டு விடும். அப்படி வாக்கு சொன்னதுக்கு அப்புறமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது ஒரு வாக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவரு முதல்ல வாக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவர் பயான் பண்ணுவார். பயான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஒரு வாக்கு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பொதுபாண்டு அரபில ஓதுவாங்க. அப்படி ஓதி முடிச்சு தொழுகிற வரைக்கும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பள்ளிவாசல்ல ஆட்டங்கரையில அந்த பக்கம் இந்த பக்கம் நின்று கனகலையா பேசி முடிச்சுட்டு அவரு இதுக்குருவா அது கொடுக்கும் என்ன செய்வார் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி எல்லாம் உள்ள ஓடி வந்து தொழுகையில் சேர்ப்பார்கள். அப்படி அல்ல, இந்த ஜும்மாவுடைய தொழுகை என்பது அங்கே இமாம் சொல்லப்படக்கூடிய உபதேசத்தை நாம் கேட்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எப்படி பெருநாளுடைய தொழுகைகள்ல முதல்ல பெருநாளுடைய தொழுகை நடக்கும், பிறகு என்னது பிரசங்கம் உபதேசம் நடக்கும். ரெண்டையுமே கேட்கணும். தொழுகையும் முடிக்க வேண்டும், உபதேசத்தையும் கேட்க வேண்டும். அதுபோன்று ஜும்மாவுடைய நாளில் முதலில் உபதேசம், பிறகு தொழுகை. இதை ஒன்றை விட்டுட்டு ஒன்றை செய்யக்கூடாது, ரெண்டையுமே ஒரு சேர செய்ய வேண்டும். அதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போ மாணவர்கள் ஒவ்வொரு வாசலில் நின்று நம்மை வருகின்ற போது நம்முடைய பெயரை பதிவு செய்கின்றார்கள். பதிவு செய்ததற்கு பிறகு இமாம் அவர்கள் மெம்பரிலே உபதேசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஏட்டை சுருட்டிவிட்டு அவர்களும் உபதேசத்தை கேட்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இந்த ஜும்மா என்பது. மற்ற தொழுகை இருக்கிறது, அதுவும் முக்கியத்துவம் தான். இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதுபோல ஏனைய தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனால் இந்த ஜும்மாவுடைய நாளில் எல்லோரும் ஒன்று கூடுவது என்பது மிக மிக சிறப்பான ஒன்று, மிக மிக சிறப்பான ஒன்று. அதனால்தான் மற்ற 5 நேரமும் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஜும்மாவுடைய நேரத்தில் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்டிப்பாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வை புகழ வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்நியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படின்னு சொன்னால் ஜும்மாவுக்கு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்குரிய அந்த நேரம் வருவதற்கு முன்பாக நாம் பள்ளிவாசலுக்கு நாம் விரைந்து வந்து திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுவது, ஹதீஸ்களை எடுத்து படிப்பது, மார்க்க உபதேசங்களை எடுத்து பார்ப்பது, இதையெல்லாம் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் மறுமைக்கு நாம் செய்யக்கூடிய அமல்கள். நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கு ஜும்மா மேடை என்பது, ஜும்மாவுடைய உபதேசம் என்பது மிக மிக முக்கியத்துவமான ஒன்று. நம்மிடத்தில் கூட சில பழக்கங்கள் இருக்கலாம். மனிதன் என்கின்ற அடிப்படையிலே கெட்ட பழக்கங்கள் ஏதேனும் ஒன்று இருக்கலாம். இது தடையா செய்து இது மார்க்கத்திற்கு கூடாதா என்று தெரியாமல் கூட நாம் அதை செய்து கொண்டு இருக்கலாம். அதே நேரத்திலே இந்த ஜும்மாவுடைய இந்த பிரசங்கத்தின் மூலமாக, உபதேசத்தின் மூலமாக அந்த செய்தி கேட்டு நம்முடைய ஆழ் மனதிலே அது பதிந்து விட்டது என்று சொன்னால் அந்த தீமையை செய்யாமல் நாம் எத்தனை ஜும்மா மேடைகளிலே நம் ஊரில் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு பீடி குடிப்பது குறைந்திருக்கிறது. இளைஞர்கள்டையும் சரி எல்லோரிடம் சரி பீடி குடிப்பது, சிகரெட் அடிப்பது எல்லாம் குறைந்திருக்கிறது. காரணம் நம்முடைய ஜும்மா மேடைகளில், நம்முடைய உபதேசங்களில்
பீடி குடிப்பது தற்கொலைக்கு சமம், உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள், இது தற்கொலைக்கு சமம் என்கின்ற உபதேசத்தை ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட அதை ஜும்மா மேடைகளிலே பிரசங்கமாக செய்கின்ற போது அந்த தவறு செய்தவர்கள் அதை நிறுத்தியவர்கள் பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள். எதற்கு இதை சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த ஜும்மாவுடைய உபதேசத்தில் பல்வேறு உபதேசங்கள் சொல்லப்படும். அதில் நாம் எது தவறேற்றிக் கொண்டிருக்கின்றோமோ அதிலிருந்து நாம் விடுபட்டுக் கொள்ளலாம். எவ்வளவு பேர் இந்த ஜும்மா உபதேசத்தின் மூலமாகத்தானே வாங்கிய வரதட்சணை எல்லாம் கொடுத்தார்கள். நம்ம ஊர்ல நடந்த நிகழ்வுகள், பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. நான் என்னுடைய காலத்தில் நான் இவ்வளவு வரதட்சணை வாங்கி இருக்கின்றேன், எனக்கு அதுவெல்லாம் வாங்கக்கூடாது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜும்மா உரையில் நான் கேட்டேன், என்னிடம் இப்போது அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கின்றான், நான் வாங்கியது அந்த காலத்தில் இவ்வளவு, இப்போது நான் அதை திரும்ப கொடுக்கின்றேன். கொடுத்தவர்கள் ஏராளம் ஏராளம். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஜும்மாவுடைய உபதேசம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அதற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். முதல்ல வரக்கூடியவங்களுக்கு ஒட்டகம், இரண்டாவது வரக்கூடியவங்களுக்கு மாடு, ஆடு என்று இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், வரலாற்றில் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற ஜும்மாவுடைய உபதேசம். இன்றைக்கு 8 திசைகளிலும் எல்லா புறங்களிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வேரூன்றி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? ஜும்மாவுடைய அந்த உரை அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இந்த மக்கள் ஒன்றுபடுவார்கள் என்று சொன்னால் எவ்வளவு விஷயங்களை சட்டப்பூர்வமாக ஜனநாயக வழியில் நாம் சாதிக்க முடியும். அதற்கு இந்த ஜும்மா என்பது மிகப்பெரிய, அதனால்தான் எல்லோரும் சொல்கின்றார்கள், அவர்கள் ஜும்மாவுடைய உரைகளிலே மக்களை என்ன செய்கின்றார்கள்? வசீகரப்படுத்துகின்றார்கள். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனுடைய அந்த வசனத்துக்கு வசீகரம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைக்கு வசீகரம் இருக்கிறது. மனிதர்களிடத்தில் எதுவும் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த போதனையை நாம் சொல்கின்ற போது மக்கள் அதை எடுத்து உள்வாங்கி நடைமுறைப்படுத்துவார்கள். அதுதான் நம்முடைய ஊரிலும் கடந்த காலங்களில் நடந்தது, இப்போதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஜும்மா என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், உங்கள் நாட்களில் இன்னொன்று இருக்கு. இந்த ஜும்மா என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளிக்கிழமையில் தான் படைக்கப்பட்டார்கள். இந்த வெள்ளிக்கிழமைக்கு என்பது மிகச் சிறந்த 2-3 சம்பவங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளிக்கிழமையில் தான் படைக்கப்பட்டார்கள். அதே நாளில் தான் அவர்கள் மரணிக்கவும் பட்டார்கள். அதுபோன்று சூது ஊதப்படுவதும் அந்த வெள்ளிக்கிழமையில் தான். அந்த நாளில் என் மீது யார் ஸலவாத் சொல்கிறார்கள்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் என்னுடைய ஹபீப் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொல்கிறானே, அதே போல இந்த ஹதீஸில் வருகிறது, சூது ஊதப்படக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அதே நாளில் என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். என் மீது சொல்லப்படக்கூடிய அந்த ஸலவாத்தை வானவர்கள் மூலமாக என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் இறந்து விட்டீர்களே, நாங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் உங்களுக்கு எப்படி எத்தி வைக்கப்படும் என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், வானவர்கள் மூலமாக எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்று. இந்த வெள்ளிக்கிழமை தினங்களிலே நாம் அதிகம் ஸலவாத் சொல்லுவது நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒன்று. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஸலவாத் சொல்லுகின்றான். நாமும் இந்த நாளில் திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுவது, நல்ல செய்திகளை, திக்ருகளை, அல்லாஹ்வை புகழ்வது, இது போன்ற செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகம் ஸலவாத் சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த ஸலவாத்தும் எப்படி வானவர்கள் மலக்குகள் பதிவு செய்கின்றார்களோ அதுபோன்று வானவர்கள் இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஸலவாத் சொன்னார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மாவுடைய நாள் என்று அதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால்தான்
அந்த அரபு உலகத்துல வந்து அந்த காலத்துல பிடிக்கிறதுலாம் ரொம்ப தண்ணிலாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை கம்பல்சரி செஞ்சாலும் குளிச்சு ஆக வேண்டும். குளித்து விட்டு நல்ல நறுமணங்களை தடவை கொண்டு எண்ணெய் தெரிந்து விட்டு நல்ல சுத்தபத்தத்தோடு பள்ளிவாசலுக்கு வந்தோம் என்று சொன்னால் ஒட்டகம் குர்பானை கொடுத்த நன்மை என்று முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறார் என்று சொன்னால் அந்த நாளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மிக மிக அதற்கென்று நாம் ஒரு முஸ்லீம் எடுக்க வேண்டும். அதற்கென்று நாம் முயற்சி எடுக்கணும். நேரத்தில் பாங்க சொல்லும் போது போய்க்கிறோம் அப்படி நம்ம இடத்துல அலட்சியம் வந்துவிட கூடாது. கேட்ட செய்திகளாக இருந்தால் நாம் திரும்ப திரும்ப இதை நாம் எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால் ஜும்மாவுக்கென்று அதற்கென்று ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு விரைவாக பள்ளிக்கு வந்து அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த தலைப்பு எடுத்து கொண்டு பேசிக்கொள்கிறேன் என்று கூறி என்னுடைய முதல் முறை இருக்கிறது. அடுத்து இந்த ஜும்மாவுடைய அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஒரு ஜும்மாவில் இருந்து மறு ஜும்மா வரையில் நீங்கள் அதாவது பாவம் சின்ன சின்ன பெரிய பாவங்கள் இல்லாத சின்ன சின்ன மனிதன் என்கின்ற அடிப்படையில் சின்ன சின்ன பாவங்கள் நாம் செய்கிறோம் என்று சொன்னால், நம்மை அறியாமல் செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பரிகாரமாகவும் இந்த ஜும்மா உடைய அதன் மூலமாக வருவதன் மூலமாக அதற்கு பரிகாரமாக ஆகிறது. பெரிய பாவம்னா இணை வைப்பு, அடுத்தவருக்கு நாம் செய்யக்கூடிய துன்பங்கள், அது சின்ன மனிதன் என்கின்ற அடிப்படையில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பாவம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அது மன்னிக்கப்படுகிறது. பெரிய பாவங்கள் இல்லை. அப்போ இந்த ஜும்மாவுக்கு என்று எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை பாருங்கள். அவ்வளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக திருமறையிலே வியாபாரத்தை விட்டு விடுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்றெல்லாம் சொல்கிறான் என்று சொன்னால் அதற்கென்று நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அத்தகைய முக்கியத்துவம் கொடுத்து அத்தகைய அல்லாஹ்வுடைய ரசூல் உபதேசம் செய்கின்ற போது கண்ணெல்லாம் சிவக்கும். சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் அப்படியே ஒருமையோடு நின்று என்ன செய்வார்கள்? ரொம்ப கவனமாக நின்று உபதேசத்தை கேட்பார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. அது நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட ஜும்மாவின் நேரத்தை அருமை கருதி நாம் வந்து சில விஷயங்களை மாற்ற நாம் சொல்லியிருக்கின்றோம். கூடுதல் கவனம் எடுத்து அன்றைய தினம் பொதுவாக தொழுகை என்பதை வந்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, அதுல வந்து நம்ம வந்து அசட்டுத்தனமா இருந்துடவே கூடாது. 5 நேர தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நாம் தொழ வேண்டும். ஏதோ ஒரு விபத்தின் காரணமாக நாம் அங்கே நமக்கு அந்த வக்துடைய நேரத்தை பிடிக்க முடியலை என்பது ஒரு குறையாக இருந்தாலும் கூட ஜும்மா அப்படி அல்ல. எங்க அதாவது பயணத்தில் இருந்தோம் என்று சொன்னால் விதிவிலக்கு இருக்கிறது, நோயாளியா இருந்தோம் என்று சொன்னால் விதிவிலக்கு இருக்கிறது. அது அல்லாது வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கின்றோம், மற்ற நாம் நின்று ஃப்ரெண்ட்ஸ்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம், அங்கே நிற்கின்றோம் இங்கே நிற்கின்றோம் என்று இந்த தொழுகையை அதற்குரிய அந்த நேரம் வரும்போது நாம் அதை தாமதப்படுத்த கூடாது. அதற்கென்று முக்கியத்துவம் கொடுத்து விரைவாக பள்ளிக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்தினுடைய கருத்து என்பதை கூறிக்கொண்டு, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஜமாத்தின் சார்பாக கிராம சூத்திரர்கள் வைத்து மார்க்க சொற்பொழி மஸ்ஜிதுல் திபியான் கிளையின் சார்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதில் அபூபக்கர் சித்திக் சாதி அவர்கள் சிறப்புரையாற்றுகின்றார்கள். இந்த உபதேசம் என்பது தெருமுனை கூட்டங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக வாரம் எல்லா தெருக்களையும் நடக்கும். ஒவ்வொரு தெருவுகளை இன்றைக்கு 6 மர்கஸ்கள் எழுச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் ஒரே ஒரு மர்கஸ் மாத்திரம் தான் மஸ்ஜிதுர் ரஹ்மான் என்கின்ற அந்த ஒரு மர்கஸ் மாத்திரம் தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு மஸ்ஜிது சலாம், அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா, அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் முபீன், அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் திபியான், இப்போது மஸ்ஜிதுல் மதீனா. இப்படி பரவலாக இந்த கொள்கை சார்ந்த இந்த கருத்துக்கள் மக்களிடத்திலே சென்றதற்கு ஒரு முக்கிய காரணம், ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் தெருமுனை கூட்டங்கள் நடக்கும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால அப்படி கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய பேருளால் மக்கள் இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு வருவாங்க, அந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு வருவாங்க. இன்றைக்கு எல்லாமே நாங்க லைவ்ல பார்த்துக்கிறோம், வாட்ஸ்அப்ல வந்து நாங்க வந்து 2வது செய்தியை கேட்டுக்கிறோம் என்று மக்கள் சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு நவீன சாதனங்கள் பெருகிவிட்டன. ஆனாலும் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடக்கிறது என்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் அங்கே கேட்ட செய்தி தான், நமக்கு அது பழைய செய்தியாக இருக்கலாம், ஆனால் அந்த தெருமக்களுக்கு அது ஒரு புது செய்தியாக இருக்கும்.
வரதட்சணையை பற்றி அவர் சொல்கிறார் என்று சொன்னால் நாம் கேட்ட செய்தியாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பெருமக்களுக்கு அது புது செய்தி. நாம் எல்லாம் அப்படி மொத்தமா ஒரு 200-300 பேர் நின்று அப்படி கேட்கிறோம்னு சொன்னா மக்கள் ஒரு கவனம் எடுத்து இவ்வளவு பேர் வந்திருக்கின்றார்களே என்னதான் சொல்லுகிறார்கள் கேட்போம். அப்படிதான் கடந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு. அதனால அந்த நிகழ்ச்சியை அந்த மார்க்க சொற்பொழிவில் எல்லோரும் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு அதன் மூலமாக மற்றவர்களும் பயன்பெற்று நாமும் பயன்பெற்று நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கினார்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிகழ்ச்சி செய்கின்றேன். வாக்கு தாவான